Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் ரவையை சேர்த்துறலாம். இத மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்து எடுத்துறலாம். ரவையை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இத ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிரலாம். அடுத்ததா சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இத நல்லா கலந்து விட்டுறலாம். சர்க்கரை பாகு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதுல ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. அரை கம்மி பாகு பதம் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 2 கப் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துறலாம். பாலை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பால் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த ரவாவையும் சேர்த்து மிதமான தீயில வச்சு நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சம் நெய் தடவி எடுத்துக்கோங்க. இதை உருண்டைகளாக பிடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஷேப்புக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த சைஸுக்கு உங்களுக்கு 14 ஸ்வீட்ஸ் கிடைக்கும். இப்போ ஒரு கடாயில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த ஸ்வீட்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா குக்காகி வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். இது சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை சர்க்கரை பாகில் 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா வெளியே மொறுமொறுப்பாகவும் உள்ள ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்பவே சுவையாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட சுவையான ஸ்வீட் ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் இன்னும் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.